Hello friends, welcome to LiQWYD சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஃப்ரிட்ஜை எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது ஈஸியான மெத்தடில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமே படாமல் ரொம்ப ஈஸியான க்ளீனிங் மெத்தட் தான் இது. இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா LiQWYD சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃப் லைனர்ஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 50% வினிகர் 50% தண்ணி அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஒரு துணியோ இல்லை வந்து ஒரு ஸ்பாஞ்சோ கடையில் கிடைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ட்ரேஸு கண்டெய்னர்ஸ் எல்லாமே எதுவுமே நீங்கள் தனித்தனியாக வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வினிகர் வந்து ஸ்ப்ரே பண்ணியே நீங்கள் வைப் பண்ணாலே போதும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங் ரொட்டீனாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு சைடில் ஃப்ரிட்ஜு பின்னாடி அந்த கண்டெய்னரு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளெல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறது தனியாக வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஃப்ரிட்ஜு எப்போவுமே நமக்கு நீட்டாக க்ளீனாக சுத்தமாக பளிச்சுன்னே இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணணுன்னாலே ரொம்ப யோசனை பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அதெல்லாம் எடுக்கணும், இதெல்லாம் வாஷ் பண்ணணும், அதை காய வைக்க வேறு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் வினிகரும் தண்ணியும் மட்டுமே ஸ்ப்ரே பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நான் வைப் பண்ணிடுறேன். வினிகரு அதுக்கப்புறமா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வைப் பண்ணிங்கனாலே எல்லாருக்குமே வந்துடும். எனக்கு அவ்வளோவா இல்லை அப்படின்றனால நான் வந்து உடனே ஸ்ப்ரே பண்ணி உடனே வைப் பண்ணுறேன். அந்த மாதிரி எல்லாம் வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லா ஷெல்ஃப் லைனர்ஸும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழே காய்கறி கூடையிலையும் அதே தான், காய்கறி எல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வினிகர் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் வைப் பண்ணாலே போதும், ரொம்ப நீட்டாகிடும். அதே மாதிரி ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியும் வச்சிடலாம். இப்போ இந்த சைட் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டோரில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து டைனிங் டேபிளுக்கு போடுவோம்ல ப்ளேஸ் மேட்டு, அந்த மேட்டு தான் இது. ஸோ அதையே நான் வந்து ஃப்ரிட்ஜோட லைனராக வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து எல்லா பொருட்களுமே வந்து உள்ளே எடுத்து வச்சு இந்த சைடு ஆஃப் ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த சைடு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து டோரில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு டோரையும் வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா காய்கறியெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா அந்த காய்கறி அடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து காய்கறி அடுக்கி வச்சிடலாம். ஒரு 10 minutes தான் ஆகும். 10 minutes ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சிடவும் முடியும். அதே மாதிரி டோரில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த எக் ட்ரே அப்புறம் வந்து பாட்டில்ஸு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இதுலேயுமே ஒவ்வொரு கண்டெய்னரை எடுத்துகிட்டு அதே மாதிரி வினிகர் வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் வைப் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் ஒவ்வொரு ட்ரேவாக கூட வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எந்தெந்த ட்ரேலாம் அழுக்காகுதோ அந்த ட்ரே மட்டும் எடுத்துகிட்டு கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஏன்னா வந்து சுத்தமாக வந்து க்ளீனே பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடும் வந்து நான் ஃப்ரிட்ஜோட டோர்லேயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸஸில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த சைடு வந்து தேங்காய் அதெல்லாம் வச்சுருக்கேன், ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன ஸ்டோர் பண்ணுறேன் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஈஸியான க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் ஹேக் தான் இது. ஈஸியாக வினிகர் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. Bye friends.